வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் மற்ற தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவுறுகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய முழு எஃபர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, உண்மையான தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள உதவும். இன்றைய வானிலை அனுமானம் 5 நவம்பர் 2025. இந்த 5 நவம்பர் 2025 நம்ம நேற்று மியான்மர் அருகே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று தீவிரமடைந்து நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாக மேற்கு வங்கம், பங்களாதேஷை ஒட்டிய பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. இது மேற்கத்திய கலக்கம் காரணமாக மேலும் கிழக்கு திசை, வடகிழக்கு திசை கிழக்கு வடகிழக்கு அது மாதிரி நகர்ந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் மேற்கத்திய கலக்கமும் 1500 அடியில் கிழக்கு என்ன சொல்கிறதுனா இருவேறு திசை காற்றுகள் சங்கமிப்பிருக்கிறதுனால இந்த பகுதிகளில் ஒரு காற்றின் நிச்சயமற்ற தன்மை உட்புற பகுதிகளில் குறிப்பாக தெற்கு ஆந்திரா, வட உட்புற கர்நாடகா மற்றும் தமிழகம் உட்புற பகுதிகளில் இந்த காற்றின் அமைப்பு காணப்படுகிறது. இந்த உராய்வுகளினாலும் நிச்சயமற்ற தன்மையினாலும் ஏற்படக்கூடிய வெப்பச்சலன மழையானது தமிழகத்தின் உட்புற பகுதிகள் பல பகுதிகளில் இன்று பரவலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். மேற்கத்திய கலக்கம் 5000 அடியில் மேலே பார்த்திங்கன்னா 500 HPAவில் எந்தளவுக்கு கீழே டிப்பாகி போயிட்டுருக்கு அப்படிங்க பார்க்கலாம். இந்த அமைப்பு இப்படி செல்வதனால பார்த்திங்க அப்படின்னா இந்த சலனம், மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சலனம் முழுவதுமாக அந்த காற்றின் திசையில் எப்படி போக போகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா கிளியராக அந்த ஏரோ மார்க்கை பார்த்திங்கன்னா தெரியும். அதே நேரத்தில் இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா தெரியும், தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் உட்புற பகுதிகளில் அது எப்படி டிப்பாதுன்னு தெரியும். அதே நேரத்தில் கீழே ப்ளூ மார்க்கில் இந்த இது தெரியும். கிழக்கு திசையில் 1500 அடியில் கிட்டத்தட்ட 850 HPAவில் காற்று அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த இரண்டுக்கும் ஏற்படக்கூடிய காற்றின் உராய்வு காரணமாக இந்த மேலே செங்குத்தாக வரக்கூடிய காற்று, இந்த காற்று, ஸோ இந்த இரண்டு அடுக்குகள்லையும் ஏற்படக்கூடிய உராய்வு காரணமாக ஏற்படக்கூடிய வெப்பச்சலனமடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பகல் நேரத்தில் வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 5 டிகிரி வரலையும், பிற்பகலுக்கு பிறகாக இந்த வெப்பச்சலனமடையையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் கேரளாவில் பொறுத்தவரையிலும் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனந்திட்டா, ஆலப்பி, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திரிசூர் மற்றும் மலப்புரத்தின் மேற்கு பகுதிகள், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் லேசான மழையும், இந்த நான் சொன்ன 5-6 மாவட்டங்களில் பரவலாக மிதமான முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் பொறுத்தவரையிலும் கேஜிஎஃப், கோலார், சிக்பல்லாப்பூர், பெங்களூர், ராம்நகரா, மாண்டியா, மைசூர், சாமராஜநகர் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், மற்ற இணைய மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் நெல்லூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலையும், கடப்பா, நந்தியால், கர்னூல், அனந்தபூர், சத்யசாய், அன்னமையா, சித்தூர் ஆகிய ராயலசீமா மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், திருப்பதி ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும், மற்ற இணைய ஆந்திர, மத்திய மற்றும் வட ஆந்திர பகுதிகளில் லேசான மழை ஒரு சில பகுதிகளிலையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தெலுங்கானாவில் பரவலாக ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழைக்கான வாய்ப்புகளே இருக்கக்கூடும், ஹைதராபாத் உள்பட. தமிழகத்தில் இன்றைக்கி பெரும்பாலான பகுதிகளில் நம்ம வெப்பச்சலன மழையை பார்க்க போகிறோம். கடந்த 2 நாட்களாக வட தமிழகத்தில் மட்டுமே நம்ம பார்த்த மழை இன்று தென் தமிழக பகுதிகளுக்கும் செல்ல இருக்கிறது. ஸோ குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, தேனி, கோவை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். வட உட்புற மாவட்டங்களில் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளும்,
டெல்டா மாவட்டங்களில் தென்கடலூர் மாவட்டங்கள் கடலூர் ஆகட்டும், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் ஆகட்டும், இந்த பக்கம் நாமக்கல், கரூர் ஆகட்டும், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், நீலகிரி மாவட்டம் ஆகட்டும், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள்லையும் இன்று பரவலாக இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை வரலையும் பதிவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மீண்டும் ஒரு முறை நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர், அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம் ஆகிய அனைத்து மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்பட கள்ளக்குறிச்சி மாவட்டம் உள்பட பரவலாக இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம மிக தெரிஞ்சுக்கணும். நேற்று சென்னை மற்றும் புறநகர பகுதிகள் மற்றும் மதுரையில் பதிவான மழை இன்று பரவலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இன்றைய காணொலியில் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. மேலும் இன்று கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு பற்றின அப்டேட்டும் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வரும். மறக்காமல் நம்மளுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் சேனல் நவ்காஸ்ட் போயிட்டே இருக்கும். அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்கள் பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழை பற்றின வீடியோவை நீங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணணும்னா நம்முடைய வெப்சைட் masrainment.blogspot.com அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை நீங்கள் நம்ம கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செஷனில் நீங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம். அது ஃபேஸ்புக்கில் பகிரப்படும். ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் உங்கள் கூட நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கு வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. பை, see you, have a nice day.